ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான நண்டு கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நண்டை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கிராபை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பில் நம்ம இப்போது பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் அதில் ஒரு க்யூப் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் அதுக்கு கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நறுக்கி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கிராபை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிராபை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கரண்டி மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவியை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லாவே போயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இந்த கிரேவியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நண்டுலேருந்தே கொஞ்சமாக தண்ணி விடும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நாம் இதில் அதிகமாக தண்ணி சேர்த்தோன்னா இந்த மசாலா எல்லாமே நண்டில் நல்லா மிங்கிள் ஆகாமல் போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வறுத்த தேங்காய், சோம்பு போட்டு அதை நல்ல பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த மிக்சருக்கு கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக மல்லித்தூள் தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான நண்டு தொக்கு ரெடி. தேங்க்யூ.